இல்ல அன்புக்கும் மறதிக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்மந்தம் கண்டிப்பா இருக்குங்க சார். இந்த அன்பு மிகுதியா இருக்கும்போது, நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள அந்த நொடி பொழுதுல நமக்கு என்ன தேவையோ, லீவ் த மொமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிற பொழுதுல அவங்க நமக்கு குடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து அன்பின் வெளிப்பாடு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டா இருக்கும்போது வந்துட்டு யூ ஆர் ஏபிள் டு பிரையாரிட்டைஸ் மீ. உங்களுக்கு வந்துட்டு நான் முதன்மையா தெரிஞ்சேன். கமிட்மெண்ட் ஏதும்போது வந்துட்டு நான் கமிட்மெண்ட்டுக்காக ஓடுறேன், ஃபேமிலிக்காக ஓடுறேன். நானும் தான் ஓடுறேன். அதுக்காக வி ஆர் நாட் ஸ்டாப்பிங் தேர். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பல விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நீ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ல என்ன நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, இல்லை மொத்தமா நான் உன்னை ப்ரையாரிட்டி பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ வீட்ல இருந்தனாலே அது எனக்கு நீ கொடுக்க ப்ரையாரிட்டி. ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணா அதை மறப்போமா, ஞாபகம் வச்சுப்போமா? ஞாபகம் வச்சுப்போம் கண்டிப்பா. எப்படிரா தப்பிக்க போற? அந்த விஷயத்தை நீ மறக்கிறேனாவே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அர்த்தங்கிறது அவங்களுடைய பாயிண்டே. சின்ன விஷயங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. செலக்டிவாவே வந்துட்டு அது எப்படி சார் மறக்குது? உன்னோட பர்சனாலிட்டி ஞாபகம் இருக்கல. உன் லைஃப்ல வந்திருக்கேன். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்ல. ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஆக்சுவலா